திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, prisonniers pleins d'espérance, அரணுக்கு திரும்புங்கள், retournez à la forteresse. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், Aujourd'hui, je vous déclare, இன்றைக்கே தருவேன். je vous rendrai le double. ரெட்டிப்பான நன்மைகளை எப்போ தருவார்? Quand est-ce qu'il donnera le double? இன்றைக்கே தருவார் என்று Il சொல்லுகிறார். a dit qu'il va donner aujourd'hui. ஆனால் நம்பிக்கையுடைய சிறைகள் Ceux qui ont plein d'espérance, அரணுக்கு திரும்பும் பொழுது, retournez à la forteresse. அரணுக்கு திரும்பும் பொழுது, Retournez à la forteresse. இன்றைக்கு Aujourd'hui, நம்முடைய வாழ்க்கையில dans notre vie, எவ்வளவோ பிரச்சனைகள் வேதனைகள் இருக்கலாம். on a plusieurs difficultés. ஆனா Mais நாங்கள் அரணுக்கு திரும்பும் பொழுதுதான் quand on retourne à la தேவன் forteresse, ரெட்டிப்பான நன்மைகளை தர முடியும். Dieu est capable de nous donner le double. இந்த இடத்திலே பார்க்கிறோம், On peut voir ici, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் le peuple d'Israël, அங்கே பாபிலோனிலே அங்கே சிறையிருப்பில் அந்த மீண்ட பொழுது, ils étaient prisonniers de Babylone. அங்கே சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பொழுது Quand ils étaient libres de cette prison, அவர்கள் மிகுந்த வேதனைகள், ils ont traversé beaucoup de souffrances. சிறையிருப்பிலிருந்து மீண்டவர்கள் Une fois sortis de la prison, மகா தீங்கை அனுபவித்தார்கள், ils ont beaucoup souffert. மகா வேதனைகளை அனுபவித்தார்கள், Ils ont traversé la tribulation. மகா துன்பங்களை அனுபவித்தார்கள். Ils ont beaucoup souffert. அங்கே பாபிலோனிலே Dans Babylone, அவர்கள் சிறைப்பட்டவர்களாக இருந்தார்கள். ils étaient prisonniers. ஆனா அந்த சிறை இருப்புக்குள் இருந்த பொழுதிலும் Mais quand ils étaient prisonniers, துன்பத்தையும் வேதனைகளையும் அதிகமாக அனுபவித்தார்கள். ils ont traversé beaucoup de souffrances. ஆனால் விடுதலையாக்கப்பட்ட பொழுதும் Mais une fois être அங்கே libres, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தவர்கள் une fois sortis de மகா prison, தீங்கை அனுபவித்தார்கள் என்று வேதம் ils சொல்லுகிறது. ont continué à souffrir. அப்போ அந்த சிறையிருப்பிலிருந்து வந்த பொழுதும் Même après avoir sorti, அவர்களுக்கு அநேக வேதனைகள், ils ont souffert. அநேக கலக்கங்கள், Beaucoup de difficultés. தேவனை சரியாய் ஆராதிக்க முடியவில்லை, Ils n'arrivaient pas à louer le Dieu. தேவனோடு வாழ Ils முடியவில்லை, n'arrivaient pas à vivre avec Dieu. முந்தின மாதிரி தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளவர்களுக்கு முடியவில்லை. Ils n'arrivent pas à garder la bonne relation comme avant. ஆனால் இவர்கள் தேவ பிள்ளைகள் தான், Mais ce sont des enfants de Dieu. தேவன் முன் குறித்த ஜனங்கள் தான், C'est le peuple que Dieu a தேவன் appelé. மீட்டு கொண்ட ஜனங்கள் தான். C'est le peuple que Dieu a sauvé. ஆனா இவர்களால Mais eux, சிறையிலிருந்து வெளியேறின பொழுதும் une fois sortis de தேவனோடு prison, சரியான விதத்திலே உறவு கொள்ள முடியாதவளாய் ils காணப்பட்டார்கள். n'arrivent pas à garder une bonne relation avec Dieu. அதனாலே வேதம் சொல்லுகிறது, C'est pour ça la parole nous dit, நம்பிக்கையுடைய சிறைகளே, prisonniers pleins d'espérance, நம்பிக்கையுடைய சிறைகளே, prisonniers pleins d'espérance, அங்கே இவர்கள் தேவனை நம்புகிறவர்கள், ceux qui croient en Dieu, தேவனோடு ஒப்புரவானவர்கள் ஒரு பொழுது, ceux qui font la paix avec Dieu, தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்தவர்கள், ceux qui vivent avec Dieu, தேவனோட நல்ல ஐக்கியத்திலே வாழ்ந்தவர்கள், ceux qui ont une bonne relation avec Dieu, இவர்கள் நம்பிக்கையுடையவர்கள் தான். ce sont des prisonniers ஆனால் d'espérance. சிறைகளாய் காணப்படுகிறார்கள். Mais ils étaient prisonniers, அங்கே பாபிலோனுடைய சிறைக்குள்ளே அல்ல, mais pas dans la prison de இவர்கள் Babylone, தங்களுடைய வாழ்க்கையிலே சிறை பிடிக்கப்பட்டவர்களாய் mais காணப்படுகிறார்கள், prisonniers de leur vie. சிறையுள்ளவர்களாய் Ils காணப்படுகிறார்கள். étaient prisonniers de leur vie. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் Les enfants de Dieu actuellement, தேவனோடு இருக்கிறவர்கள் என்று சொல்லியும் ils disent qu'ils sont avec Dieu, அநேக காரியங்களில் சிறை பிடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். mais malgré ça, ils sont prisonniers de beaucoup de choses. அநேக காரியங்கள் அவர்களை சிறைப்படுத்திக் Il கொள்ளுகிறது. y a beaucoup de choses qui l'emprisonnent தேவனோடு நெருங்க முடியாதபடி, pour empêcher de தேவனோடு வாழ முடியாதபடி, s'approcher, de vivre avec Dieu. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி, Cela empêche d'entendre le voix de ஏதோ Dieu. ஒரு காரியத்தில் சிறை பிடிக்கப்பட்டவர்களாய் Ces காணப்படுகிறார்கள். choses-là les emprisonnent d'écouter la voix du அவர்களுடைய Seigneur. சிந்தனைகள் சிறை பிடிக்கப்படுகிறது, Leurs pensées sont emprisonnées. அவருடைய எண்ணங்கள் சிறை பிடிக்கப்படுகிறது. Leurs volontés sont emprisonnées. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பார்த்தீர்களானால் Quand vous priez, vous pouvez voir, உங்களுடைய சிந்தையிலிருந்து விடுதலையாகி தேவனை பார்க்க முடியாத சில வேளைகளை vous காணப்படுவீர்கள். pouvez voir que vous pouvez même pas regarder vers Dieu. நீங்கள் ஜெபத்திலே இருக்கும் பொழுது Même quand vous priez, அதிக நேரம் செல்லுகிறது தேவ பிரசன்னத்தை உணர்வதற்காக. cela vous prend beaucoup de temps pour sentir la présence de Dieu. ஏனென்றால் உங்களுடைய சிந்தைகள் சிறை பிடிக்கப்படுகிறது. Pourquoi? Parce que vos pensées sont prisonniers. உங்கள் சிந்தையை ஏதோ ஒன்று சிறை பிடித்து வைத்திருக்கிறது. Vos pensées sont emprisonnées. நீங்கள் தேவனை பார்க்க முடியாதவளாய் இருக்கிறீர்கள். Cela vous empêche de regarder Dieu. தேவனோடு பேச முடியாதபடியாய் இருக்கிற பொழுது Cela vous empêche de parler avec Dieu. எங்கள் சிந்தனைகள் சிறையுள்ளதாய் இருக்கிறதை காணக்கூடியதாக On இருக்கு. peut voir que nos pensées sont ஆகையினால emprisonnées. இந்த ஜனங்கள் C'est pour ça ce peuple, அங்கே இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே கடத்தப்பட்டார்கள். on peut voir qu'ils ont traversé toutes ces choses-là. அதனாலதான் அங்கே சகரியா என்ன சொல்லுகிறார் என்றால், C'est pour ça Zacharie nous dit ici quoi? நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். Prisonniers, plein d'espérance, நீங்கள் தேவன் retournez. மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் தான், Vous avez l'espérance en Dieu. விசுவாசம் உள்ளவர்கள் தான், Vous avez la foi en Dieu. ஜெபிக்கிறவர்கள் தான், Vous avez quelqu'un qui prie. தேவனை தேடுகிறவர்கள் தான். Vous avez quelqu'un
quelqu'un qui cherche இன்றைக்கு Dieu. நீங்க வந்தவர்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். Vous êtes tous spéciaux. ஏனென்றால் தேவ சமூகத்திலே இந்த வருடத்தை கழிக்கும்படியாய் ஓடி Car வந்திருக்கிறீர்கள். vous êtes venus pour passer du temps avec Dieu. தேவ சமூகத்திலே இருக்கும்படியாக Afin d'être en présence de Dieu. நாங்கள் இன்றைக்கு காலை வரும்பொழுது மிகவும் கஷ்டப்பட்டு வந்தோம். Nous, on a beaucoup souffert quand on est venu ce ஏனென்றால் matin. கடந்த காலங்கள் போல இல்லை இந்த கிளைமேட் எல்லாம் இப்பொழுது. Le climat est très perturbant. சூழ்நிலைகள் பாதகமாய் இருக்கிறது. La situation n'est pas adaptée. சூழ்நிலைகள் சாதகமாக அமையவில்லை. Ce n'est pas en notre faveur. அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். Ont beaucoup de maladies. சரீரத்திலே பலவீனங்கள். Ils ont de la faiblesse dans leur corps. நித்திரையின்மை இதனோடு கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள் என்றால் Vous êtes venus même en manquant de sommeil. தூர இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். Vous êtes venus de loin. Des நீங்கள் fois. அதிகமாய் தேவனை Ça நேசிக்கிறவர்கள். se voit que vous cherchez Dieu. அதிகமாய் தேவனை முன்னுக்கு வைக்கிறவர்கள். Ça se voit que vous mettez Dieu avant tout. இந்த வருட தொடக்கத்திலே தேவனை பார்க்க வேண்டும். Vous êtes venus pour voir Dieu. அவரை தரிசிக்க வேண்டும். Vous êtes afin d'avoir sa அவருடைய présence, வாக்குத்தத்தத்தை எடுக்க வேண்டும். afin d'avoir sa promesse. அவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பார்? Vous êtes venus pour chercher sa promesse. இந்த வருடத்திலே அவர் என்னை எப்படியாய் நடத்த போகிறார் என்று சொல்லி Vous voulez voir comment il va vous guider. நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள். Vous êtes venus avec toutes ces espérances-là. ஆனால் தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? Mais qu'est-ce que Dieu vous dit à vous? திரும்புங்கள். Retournez-vous. திரும்பும்படியாய் கேட்கிறார். Retournez. இங்கே நம்பிக்கூடிய சிறைகள். Les prisonniers தேவன் சிறைப்பட்டலை விடுதலையாக்குகிற தெய்வம். remplis d'espérance. நம்ம எந்தெந்த காரியத்துல சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு தான் தெரியும். Examinez-vous dans quel endroit vous êtes emprisonné. நம்முடைய ஆத்துமா விடுதலையாக்கப்பட வேண்டும். Est-ce que votre âme est libre? இந்த நாளிலே நாங்கள் விடுதலையோடு கடந்து செல்ல வேண்டும். Vous devez partir avec la paix. நமக்கு விடுதலை வர வேண்டும் என்றால் Si vous voulez la liberté, தேவனுடைய பாதம் தான் எங்களுக்கு ஒன்று போதும். c'est la présence de Dieu la solution. எங்களுக்கு எந்த விதத்திலும் விடுதலை கிடைக்க போறதில்லை. Par autre moyen, on ne peut pas avoir le... நாங்கள் எங்களுக்கு பிரியமானோடு சேர்ந்து சாப்பிட்டாலோ Même si on mange avec les gens qu'on aime, உறவு கொண்டாலோ même si on reste avec eux, இல்லாவிட்டால் சிநேகிதரோடு பேசினாலோ même si on parle avec nos amis, எங்களை மிகவும் நேசிக்கிறோடு அதிகமாய் பேசினாலோ même si on passe beaucoup de temps avec les gens qu'on aime, எங்களுக்கு விடுதலை வருவதில்லை. ça ne nous apporte pas la ஆனால் liberté. தேவனோடு நாங்கள் பேசும் பொழுது Mais quand on parle avec Dieu, தேவனோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் quand on est avec Dieu, அங்கே விடுதலையை கொண்டு வர முடியும். on peut ressentir la நீங்க liberté. வாசித்துக் கொள்ளுங்கள். On va continuer à lire எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் dans le livre de Jérémie 30வது அதிகாரம் 30, 17-18 வாசித்துக் கொள்ளுங்கள் சீக்கிரமாக. 18, 19. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் Dans le livre de Jérémie, 30வது அதிகாரம் chapitre 30, 17-18. 17, 18. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உன்னை Eux, வாசிங்கள். விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உன்னை திருப்பி வாசிங்க, எல்லாருக்கும் அது on விளங்கணும். va relire tous ensemble. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று இன்றைக்கு சொல்லி தேவன் எங்களை ஆற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். Dieu s'inquiète pour nous. தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். Il guérit nos blessures. நாங்கள் அங்கே சிறையிருப்பில் இருக்கும் பொழுது Quand on est emprisonné, ஏதோ ஒரு காரியத்துக்கு வியாதிக்கு நாங்கள் சிறைப்பட்டு இருக்கிறோம். on est emprisonné par quelque சில chose. வேளைகளில் வேதனைகள் எங்களை சிறையாக்கி Il y a கொள்ளுகிறது. des blessures qui peuvent nous emprisonner. சில பேர் மற்றவர்களால வருகிற தாக்கத்தால நாங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். On est emprisonné par les blessures effectuées par les சில autres. வேளைகளிலே மற்றவர்கள் செய்யும் தீமைகள் நம்முடைய சிந்தையை சிறைப்பிடித்துக் கொள்ளுகிறது. Beaucoup de malfaits des autres peuvent nous emprisonner. எப்பயும் மற்றவர்கள் செய்கிற தீமைகளை யோசித்துக் கொண்டிருப்போம். Mais nous, on pense les malfaits des autres. அது எங்கள் சிந்தைகளை சிறைப்பிடிக்கிறது. Ça nous emprisonne nos pensées. இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையே சிந்தித்துக் கொண்டிருப்போம். On pense à nos manques. அது நம்முடைய வாழ்க்கையிலே சிறைப்பிடிக்கிறது Ça நம்மை. nous emprisonne encore et encore. பாருங்கள், சில கவலைகள் சிறிய பிரச்சனையாக இருக்கும். Même les petites choses, சில பேர் அதை பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு ils pensent que c'est une grande chose. அதே யோசித்துக் கொண்டு இரவு Ils பகலா continuent à penser à ça. அதையே காரியங்களை சிந்தித்துக் கொண்டு Ils s'inquiètent pour ça. தங்களுடைய வேலைகளை செய்யாமல் விட்டு விடுவார்கள். Cela les empêche de faire சில leur வேளைகளை travail. வேலைகளுக்கு போகாமல் நிறுத்தி Des விடுவார்கள். fois, ils arrêtent même d'aller au travail. சில வேளைகளை அநேக நேரத்தில் தூக்கத்தில் இருந்து விடுவார்கள். Des fois, ils dorment à cause de அது ça. ஏனென்றால் அந்த பிரச்சனை அவர்களை சிறைப்பிடித்துக் Car கொள்ளுகிறது. ils s'inquiètent pour leurs problèmes. அந்த சிறையிருப்பில் தேவன் நம்மை விடுதலையாக்க இன்றைக்கு வந்திருக்கிறார். Dieu est venu pour libérer de tout இன்றைக்கு அந்த cela. சிறையிருப்பில் நான் எப்படி விடுதலையாக முடியும் என்று நீங்க சொல்லலாம். Comment Dieu peut nous இந்த sauver? இஸ்ரவேல் ஜனங்கள்
Le peuple d'Israël, தேவனோடு இருந்தவர்கள் தான். ils étaient avec Dieu. அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் தேவனில். Ils avaient la foi en Dieu. அதிகமான நம்பிக்கை உள்ளவர்கள். Ils avaient beaucoup de foi en Dieu. ஆனால் தேவன் சொல்லுகிறார், Mais Dieu dit quoi? நம்பிக்கையுடைய சிறைகள் Les prisonniers நீங்கள் remplis அரணுக்கு d'espérance, திரும்ப வேண்டும். retournez à la forteresse. ஏனென்றால் அவர்களுக்கு அநேகமான காரியங்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது. Car Dieu sait qu'il y a beaucoup de choses qui sont emprisonnées அவருடைய en eux. சிந்தைகள் அப்படியாய் இருந்தது. Leurs pensées étaient emprisonnées. அவர்கள் அங்கே அந்த அந்நிய தேவர்களை கூட நாடி தேட வேண்டிய சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு இருந்தது. Ils ont même allé vers autre Dieu. அவர்கள் பரிசுத்தப்படமாக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருந்தது. Ils étaient obligés d'être அதனால purifiés. தேவன் அங்கே சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனாக C'est இருக்கிறார். pour ça qu'on peut voir que Dieu est capable de sortir de la prison. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். On va lire encore. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Qu'est-ce que l'Éternel dit? அவர்கள் விசாரிப்பட்டு சீயோன் என்று சொல்லுகிறார்கள். Ils disent qu'ils n'ont plus de soucis. C'est un Sion qui n'a pas de soucis. ஏன் அப்படி சொல்லுகிறாள் தெரியுமா? Pourquoi ils disent ça? தேவன் என்னை கைவிட்டார். Ils disent que Dieu les a abandonnés. தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை. Dieu a arrêté d'écouter leurs prières. தேவனுடைய பிரசன்னம் என்னை விட்டு போய் விட்டது. Ils pensent que la présence de Dieu est நானே partie. ஆலயத்துக்கு போக வேண்டும். Pourquoi je dois aller à l'église? நானே ஊழியம் செய்ய வேண்டும். Pourquoi je dois servir Dieu? நான் தேவனுக்காக வாழ்ந்து நான் ஒன்றையும் காணவில்லை. J'ai rien vu en servant Dieu. நான் தனிமையில இருக்கிறேன். Je suis dans la solitude. என்னை ஆறுதல் படுத்த யாருமே இல்லை. Il y a personne pour me நான் consoler. எவ்வளவு பேருக்கு நன்மை செய்திருக்கிறேன். J'ai fait beaucoup de bien ஆனா fait, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை mais il y a personne pour me. என்றெல்லாம் Ils disent ça. அவர்கள் சொல்லுகிறார்கள். Ils disent tout cela. Personne ஆனா pour கர்த்தர் soucier. என்ன சொல்லுகிறார்? Mais Dieu leur dit quoi? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், Voici ce que dit l'Éternel. இதோ நான் யாக்கோபின் கூடாரங்களை சிறையிருப்பை திருப்பி Voici, je vais ramener de la déportation de la famille de அவன் Jacob. வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். Je vais t'installer là-bas. நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். La ville sera reconstruite sur les ruines. அங்கே சிறையிருப்பை திருப்பி தேவன் இரட்டிப்பான நன்மையை தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். Dieu est capable de donner deux fois le bienfait. நீங்க தேவ சமூகத்தை வாஞ்சித்து வந்த ஒருவரையும் Quand vous venez chercher Dieu, தேவன் கைவிடுகிற தேவன் இல்லை. Dieu ne peut pas vous abandonner. ஒரு நாளும் அவர் நீங்க வந்ததை மறக்க மாட்டார். Il n'oubliera pas votre arrivée. ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார்? Mais qu'est-ce que Dieu vous dit? அவரிடத்துல திரும்ப வேண்டுமாக, Retournez vers moi. அவரிடத்துல திரும்பும்படியாக. Retournez vers moi. இன்னொரு வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். On va lire encore. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரம் 23வது வசனம். Chapitre 31, verset 23. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும்போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்துள்ள அதன் பட்டணங்களில் சொல்லுவார்கள். பாருங்கள், கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் பொழுதுதான் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? Qu'est-ce qu'ils se disent quand l'Éternel les என்ன ramène சொல்லுவார்கள்? de prison? நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, Domaine de la justice, sainte montagne, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவென்ற வார்த்தையை que l'Éternel te bénisse. யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். Ils disent dans le pays de Juda et ses villes à côté. அப்ப எப்ப நாங்கள் தேவனை ஆராதிக்க முடியும்? Quand est-ce qu'on peut louer le Seigneur? எப்ப நாங்கள் அவரை ஸ்தோத்திரிக்க முடியும்? Quand est-ce qu'on peut louer le Seigneur? எப்ப நாங்கள் அவரை பற்றி சொல்ல முடியும்? Quand est-ce qu'on peut parler de Dieu? சிறையிருப்பு, நம்முடைய சிறையிருப்பு நம்மை விட்டு விலகும் பொழுது, Au moment quand on est sorti du prison. நமக்குள்ளே இருக்கிற அந்த சிறையிருப்பு, L'emprisonnement qui est en nous. நம்முடைய சிந்தைகளை சிறையாக்கி வச்சிருக்கிற காரியங்கள் Les choses qui emprisonnent nos pensées. நம்மை விட்டு விலகி போகும் பொழுது, Quand cela part de loin de நாம் nous, அதிலிருந்து விடுதலையாக்கப்படும் பொழுது, quand on se libère de tout cela, அங்கே தேவனை உயர்த்த முடியும், on peut glorifier Dieu. தேவனை ஆராதிக்க முடியும். On peut louer Dieu. நீங்க வாசித்து கொள்ளுங்கள். On va lire ஆமோஸின் புத்தகம் dans le livre de 9வது Amos, அதிகாரம் 14வது வசனம். chapitre. சிறையிருப்பை தேவன் திருப்புகிற Il தேவனாக dit இருக்கிறார். qu'il va déporter mon peuple. தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிற தேவன். C'est un Seigneur qui déporte son ஆனால் எப்ப peuple. திருப்புவார்? Quand est-ce qu'il fera? எப்ப திருப்புவார் தேவன்? Quand est-ce qu'il fera ça? அரணுக்கு திரும்பும் பொழுது. Quand on va retourner à la forteresse. நாங்கள் அரணுக்கு திரும்பும் பொழுது Quand on décide de tourner vers la அரண் என்று forteresse. சொல்லப்படுது என்ன? C'est quoi la forteresse? தேவன் நமக்கு அரணாய் இருக்கிறார். Dieu est notre நம்ம forteresse. தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, Quand on regarde vers le Seigneur, அவரை நோக்கி பார்த்து, quand on regarde vers Dieu, அவரிடத்தில் நாங்கள் பேசும் பொழுது, quand on parle avec lui, அவரிடத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது, quand on s'humilie தேவன் devant lui, நம்மிடத்தில் திரும்புகிற தேவனாக இருக்கிறார். il nous permet de se retourner நீங்கள் vers lui. வாசித்துக் கொள்ளுங்க சங்கீதங்களின் புஸ்தகம் On va lire dans les psaumes 31வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசியுங்கள். 31, versets 2 et 3. 2, 4 வாசியுங்கள் சீக்கிரமாய்.
உமது செவியை சாய்த்து எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அருணுமாய் இரு. பாருங்கள், சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? உமது செவியை சாய்த்து Écoute-moi. சீக்கிரமா என்னை Ton oreille vers moi. தப்புவி. நீங்கள் என்னுடைய அரண், Viens à mon secours. நீங்கள் என்னுடைய அரண். T'es mon rocher protecteur. அரண் என்பது என்ன? C'est quoi le rocher protecteur? பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டிலே On peut voir ici. அநேக பலத்த அரண்களை கட்டினார்கள். On peut voir que dans l'Ancien Testament, il y a beaucoup de forteresses. அங்கே அரண்களை கட்டினார்கள். Il y a beaucoup qui ont construit des ஏனென்றால் அந்த forteresses. அரணுக்குள்ள புகழ்ந்து போகும் பொழுது Une fois qu'on est entré dans la forteresse, அநேக யுத்தங்கள் நடந்தாலும் அதுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். ça nous protège des guerres. அது ஸ்ட்ராங்கான ஒரு கட்டிடமாக இருக்கிறது. C'est un bâtiment qui est construit அரண்மனை solide. என்று சொல்லுவோம். On dit ça une forteresse. ஆனா இது அரண்மனை இலும் வாக்கிலும் C'est pas un palais. அதிகமான பலம் வாய்ந்தது. Forteresse, c'est plus fort qu'un palais. அங்கே வேதத்துல பார்க்கிறோம், On peut voir dans la அநேக parole, அரண்களை கட்டினார்கள் யுத்த காலத்திலே. on peut voir que le peuple a construit beaucoup de forteresses. அந்த அரண்களுக்குள்ளே போய் புகுந்து கொண்டார்கள். Quand le peuple se réfugie ஆனா dans les தேவன் forteresses, நமக்கு அரணாய் இருக்கிறார். là, ici, il dit que Dieu est அங்கே notre யுத்தங்கள் வரும் forteresse. பொழுது, Quand il y a des guerres, பிரச்சனைகள் வரும் பொழுது, quand il y aura des problèmes, கண்ணீர்கள் வரும் பொழுது, quand on est dans la souffrance, தேவன் நமக்கு அரணான அடைக்கலமும் கோட்டையுமாக இருக்கிறார். Dieu est notre rocher et forteresse. தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். Dieu est notre guide. சங்கீதத்தின் புத்தகம் 28வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசியுங்கள். On peut voir dans le psaume 28, verset 8. கர்த்தர் அவருடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தர் நம்முடைய பெலன். திருப்பி வாசிங்க. L'Éternel est sa force. கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தர் நம்முடைய பெலன், தான் அபிஷேகம் பண்ணினருக்கு அரணாக இருக்கிறார். L'Éternel est la force de son peuple. Il est une forteresse pour celui à qui தம்முடைய il a ஆவியை onction. கொடுத்த எங்களுக்கு Celui qui a donné son esprit pour nous, அவர் அரணாக இருக்கிறார். il reste notre forteresse. அவர் அரணான கோட்டை. C'est une forteresse. அவர் நம்முடைய அடைக்கலம். C'est lui qui est notre அவர் forteresse. நம்முடைய கேடகம். C'est lui qui est notre அவர் rocher. நம்முடைய துணையாளர். C'est lui qui est notre guide. அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். Il pourra nous guider. அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். C'est lui qui nous protège. நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். On va continuer à lire. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 33வது வசனம். அரணானவர். C'est Dieu qui est ma puissante நம்முடைய forteresse. வழிகளை Et செவ்வைப்படுத்துகிறவர். celui qui me conduit dans une voie அவர் droite. அரணான தேவன். Il est une forteresse. அவர் பலத்த அரணானவர். C'est une forteresse. நாங்கள் அவரிடத்துல திரும்பும் பொழுது Quand on se retourne vers lui, தேவன் எங்களை நடத்துகிற தேவனாக il est இருக்கிறார். capable de nous guider. நம்முடைய சிறையிருப்பை அகற்றுகிற தேவனாக இருக்கிறார். Il peut nous sortir du prison. ஆகையால் அந்த அரணுக்கு நாங்கள் திரும்பும்படியாக தேவன் விரும்புகிறார். C'est pour ça nous essayons de tourner vers cette அதனால forteresse. தேவன் நம்பிக்கையுடைய சிறைகளே, C'est pour ça il dit les prisonniers d'espérance. நீங்க நம்புகிற தெய்வம் உங்களை கைவிட மாட்டார். Dieu que vous croyez ne vous abandonnera pas. ஆனா நீங்க சிறைக்குள்ள இருப்பீர்களானால் Mais si vous restez dans la prison, தேவனுக்காக எதுவுமே செய்ய vous முடியாது. ne pouvez rien faire pour Dieu. ஏன் குடும்பங்களிலே பிரச்சனைகள் Pourquoi வருகிறது? on a plein de problèmes dans la famille? அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Car on voit qu'ils sont emprisonnés par quelque வாழ்க்கையில chose. விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். Ils ne sont pas libres. அங்கே நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். Il faut qu'on soit libre. தேவ பிள்ளைகளா இருந்தாலும் Même si on est enfant de Dieu, நமக்கு அனுதினமும் விடுதலை வேண்டும். on a besoin d'être libre. ஆண்டவர் சொன்னார், Dieu nous dit, காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. tous les matins ta grâce est nouveau. காலை தோறும் புதிதாய் இருக்குது கிருபை. Chaque matin ta grâce est nouveau pour moi. அங்கே பாருங்கள், On peut voir வேதத்துல பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல dans l'Ésaïe, on peut voir. சமயத்துக்கு ஏத்த வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு Je sais qu'est-ce qu'il faut dire selon la situation. தேவன் கல்விமானின் நாவை தந்திருக்கிறாராம். Dieu donne un esprit d'intelligence கற்றுக்கொள்ற போல கவனிக்க செய்கிறார். afin de grandir. அவருடைய கிருபை புதியவைகள். Il donne la grâce. அப்போ அந்த புதிய கிருபையை நாங்கள் கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். Il faut qu'on demande sa grâce tous les jours. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்குதுன்னு சொன்னால் Ils disent que tous les matins sa grâce est நீங்க nouveau. ஒவ்வொரு நாள் காலையிலும் Ça veut dire tous les matins. அங்கே மோசேக்கு தேவன் சொன்னார், Il a dit à நீ Moïse, ஆயத்தமாகி தேவ சமூகத்திலே வந்து காலையிலே காத்திரு. viens en ma présence tous les matins. சீனாய் மலையிலே வந்து இரு. Viens dans le mont Sinaï. அங்கே ஆடு மாடு மேயக்கூடாது. Il faut pas aller அங்க autre ஒரு part. சத்தமும் கேட்க கூடாது. Il faut pas que tu entends aucun நீ bruit. தனியா வந்து அங்கே மலையில இரு. Viens seul et isolé. அதிகாலையில் ஆயத்தமாகி காத்திரு. Sois prêt le matin. அப்பதான் கட்டளையை பெற முடியும். À ce moment-là que je te donnerai mes நீங்க commandements. அதிகாலையிலே காத்திருக்கும் பொழுதுதான். Quand vous attendez le matin, இந்த வருடத்தின் முதல் பகுதியில உங்களுக்கு சொல்லுகிறேன், je vous dis au premier jour de l'année, நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அதிகாலையில ஜெபம் பண்ணுவது. prenez une décision de prier tous les matins. அதிகாலையில ஜெபம் பண்றதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுங்கள். Prenez cette décision. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தேவ பிள்ளைகள்
Les enfants de Dieu, அதிகாலையில ஜெபம் பண்ணுவது குறைவாக இருக்கிறது. ils prient beaucoup moins les matins. இந்த புது வருடத்தை நீங்க அதிகாலை ஜெபத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். Prenez une décision. ஏனென்று சொன்னால் Pourquoi? நீங்க அதிகாலை ஜெபத்தில் இருப்பீர்கள் என்றால் தான் Si vous restez dans la அந்த prière le சிறை matin, பிடிக்க மாட்டான் சத்துரு உங்களை. le diable ne pourra pas vous emprisonner. ஏனென்றால் நீங்க காலையில எழுந்து Car quand vous levez le உங்களுடைய matin, காரியங்களை நீங்கள் பார்க்கிறதுக்கு முன்னதாக avant de faire vos நீங்க affaires, தேவ சமூகத்தில் இருந்து காத்திருங்கள். restez dans la présence de Dieu. தேவ பிரசன்னத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Récupérez sa தேவ présence. வழிநடத்தலை இந்த நாள் முழுவதும் பெற்றுக் கொள்ளுங்கள். Récupérez comment il pourra nous அந்த guider. நாள் முழுவதும் தேவன் உங்களை பெரிதான ஒரு விடுதலையோடு நடத்துவார். Dieu est capable de vous libérer toute cette journée. ஏனென்றால் காலை தோறும் தேவனுடைய கிருபை புதிய கிருபை வேண்டும். Car sa grâce est nouveau chaque matin. அதிகாலையினை தேடுதல் என்னை கண்டறிவார்கள். Celui qui me cherche le matin me அப்போ trouvera. தேவன் நீங்கள் காணுவீர்கள். Vous trouverez Dieu. புதிய கிருபைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். Vous pouvez récupérer des nouvelles நம்முடைய grâces. கிறிஸ்தவ ஜீவியம் ஏனோ தானோ ஒன்று இருக்க கூடாது. Il ne faut pas être négligent. நீங்களே தேவனை தேட வேண்டும். Cherchez Dieu continuellement. தேவனுக்கு நேராக உங்களுடைய முகத்தை சரிப்படுத்த வேண்டும். Retournez votre face devant Dieu. தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்த வேண்டும். Levez vos mains devant Dieu. தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். Essayez d'écouter sa voix. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் Chaque enfant de Dieu, நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்காதலா இருந்தால் si vous n'écoutez pas la voix du நீங்கள் Seigneur, குடும்பத்தோடு உங்கள் பெற்றோரோடு இருந்தாலும் உங்கள் தாய் தகப்பனோடு பேசாத பிள்ளைகளாய் காணப்படுவீர்கள். vous serez quelqu'un qui ne parle pas à vos parents. நீங்கள் குடும்பத்தோடு ஐக்கியமா இருந்தாலும் Même si vous êtes en paix avec votre உங்கள் famille, தாய் தகப்பனோட கோபமா இருக்கிற போலதான் இருப்பீர்கள். vous pouvez être comme fâché avec votre propre அவர்களோடு famille. குடும்பத்தோடு அல்ல, Mais c'est pas parce qu'à cause, தேவனோட சத்தத்தை நீங்கள் கேட்காமல் விட்டால், c'est à cause du fait que vous n'avez pas écouté la voix du தேவன் Seigneur. பேசுவதை நீங்கள் உணராமல் இருப்பீர்களானால், Si vous n'écoutez pas sa voix, அவர் எங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறார். Dieu est comme un père et அப்போ mère. அவருடைய சத்தத்தை நீங்கள் எப்படி கேட்க முடியும்? Comment vous pouvez écouter sa voix? அதிகாலையில் தேவனை தேடி பாருங்கள். Celui qui cherche Dieu le matin, தேவனுடைய முகத்தை தேடி பாருங்கள். celui qui cherche sa face, உங்களுடைய சிறையிருப்பு நீங்கும் பிரியமானவர்களே. il voit que ses emprisonnements நீங்கள் seront காலையில் libérés. எழுந்தவுடனே Une fois levé le matin, நீங்கள் அந்த சிறையோடு கடந்து செல்லுவீர்கள் வேலைக்கு. ne passez pas votre journée dans le prison, அந்த சிறைப்படுத்தப்பட்ட சிந்தையோடு கடந்து செல்லுவீர்கள். pas avec vos pensées emprisonnées. அங்கே கடந்து செல்லும் பொழுது Quand vous allez au travail வேறு comme சில ça, இடத்திலே உங்களுக்கு பிரச்சனைகள் vous வரும். pouvez voir que vous aurez des problèmes. பல இடங்களில் குழப்பங்களை காண Vous போவீர்கள். aurez beaucoup de confusion. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது. Le monde est construit ainsi. அது மாத்திரமல்ல, Non seulement, வீடுகள்ல même à la maison, பிள்ளைகளோடு avec les enfants, கணவனோடு avec son பெற்றோரோடு mari, ஏன் avec les தெரியுமா? parents. Pourquoi? உங்களை சிந்தை Parce சிறையாக்கப்பட்டிருக்கிறது. que vos pensées sont emprisonnées. ஆனபடினால தேவ சமூகத்திலே காத்திருங்கள். C'est pour ça, attendez dans la présence de Dieu. தேவனுடைய அரணுக்குள்ளே கடந்து செல்லுங்கள். Restez dans sa forteresse. அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். Il est le rocher et notre forteresse. ஆனால் நாங்க திரும்ப வேண்டும். C'est pour ça il faut qu'on se ஆனா retourne vers வேதம் lui. நம்மை திரும்பும்படியாய் கேட்கிறார். Dieu nous appelle à se retourner vers lui. அந்த அரணுக்குள் திரும்ப வேண்டும் என்று Il கேட்கிறார். nous appelle à se retourner vers sa அந்த forteresse. சிறையிலிருந்து நீங்க விடுதலையாக வேண்டும் என்றால், Pour que vous soyez sortis de cette prison, அந்த சிறைப்பிடிப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், afin de sortir de cette prison, அந்த அரணுக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். vous devez retourner vers la நீங்கள் வாசித்துக் forteresse. கொள்ளுங்கள் யோவேலின் தீர்க்கதரிசியின் புத்தகம் On va lire dans le livre de Joël, 2வது அதிகாரம் chapitre 2, 13வது வசனத்தை வாசியுங்கள். verset 13. சில இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனை கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். Retournez vers votre Seigneur. அவர் இரக்கமும் மன உருக்கமும் Celui qui est rempli de நீடிய compassion, சாந்தமும் il est rempli de patience மிகுந்த கிருபையும் உள்ளவர். et il est rempli de அவர் grâce. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். Celui qui s'inquiète pour நாங்கள் pour தேவனை le mal. நோக்கி பார்த்து, On doit se retourner vers le Seigneur. அங்கே அவரை நோக்கி பார்த்து On doit retourner vers lui. சிறை பிடிப்பிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் Si on doit être libéré de la நம்ம prison, யாரும் விடுதலையாக்க முடியாது. personne pour nous libérer de cette நம்முடைய prison. சிந்தையை யாரும் தொட விடுதலையாக்க முடியாது. Personne pour nous libérer. நீங்கள் இருக்கிறீர்கள் இப்பொழுது. Vous êtes là actuellement. உங்களுடைய ஒவ்வொருடைய சிந்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். Dieu connaît vos pensées. நீங்கள் எதற்கு சிறையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவன் Il அறிந்திருக்கிறார். sait pourquoi vous êtes சில emprisonné. பேர் பாருங்கள் மற்றவருடைய நேசத்துக்கு அடிமையாக இருப்பார்கள். Il y en a qui attendent pour l'amour des autres. சில பாரம்பரிய காரியங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். Ils ont emprisonné des coutumes. சில பேர் அதிகமாய் நேசித்து விட்டு பின்பு நேசிக்கவில்லை என்றால், Beaucoup de gens pensent qu'il y en a qui aimaient அது avant mais pas maintenant. சகோதரனாய் இருக்கலாம், Même si c'est un frère, சிநேகிதராக இருக்கலாம், même si c'est un ami, பெற்றோர் யாராயும் இருக்கலாம்.
Ça peut être n'importe qui. மனுஷன் மாறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. La parole nous dit que l'homme ஆனா peut நீங்கள் changer. என்ன செய்வீர்கள்? ஐயோ முன்பு போல என்னை நேசிக்கிறார்கள் இல்லையே என்று சொல்லி Vous dites ah il m'a pas aimé comme அந்த avant. வேதனையிலே நீங்க அமிழ்ந்து போவீர்கள் என்றால் Vous pouvez être rempli de அதற்கு நீங்கள் tristesse. சிறையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Cela veut dire que vous êtes emprisonné par ça. அந்த அன்பு உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. Cet amour vous a emprisonné. அதிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்றால் தான் Si vous êtes sorti de cette நீங்க prison, விடுதலையோடு தேவனிடத்தில் தேவனோடு வாழ முடியும். c'est à ce moment-là que vous pouvez vivre en paix தேவனோடு avec Dieu. சஞ்சரிக்க முடியும். Vous pouvez vivre avec Dieu. தேவனோடு பேச Vous முடியும். pouvez parler avec Dieu. இந்த தேசங்களிலே அநேகமான ஜனங்கள் Il y a beaucoup de peuples de cette nation. மனுஷருடைய அன்புக்கு ஏங்கி ஏங்கி வேதனைப்படுகிறார்கள். Ils attendent des amours des autres. அது நிமித்தம் சோர்ந்து போகிறார்கள். Ils sont fatigués à cause de cela. கணவன் மனைவியுடைய அன்புக்காக, Le mari attend l'amour des femmes. மனைவி கணவனுடைய அன்புக்காக, La femme attend l'amour de son mari. பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்புக்காக, Les parents attendent l'amour de l'enfant. இல்லாவிட்டால் தேசத்துல உறவுகளுக்காக Même pour les propres familles, வீணான காரியம் என்னென்று சொன்னால் குடும்பம் முக்கியம், la famille est importante. பிள்ளைகள் முக்கியம். Les enfants sont importants. ஆனால் அவர்கள் கர்த்தரோடு இருப்பதற்கு வழி சொல்ல வேண்டும். Mais il faut que vous enseigniez comment il doit தேவனோடு être avec இருப்பதற்கு Seigneur. வழி சொல்ல வேண்டும். Vous devez enseigner comment être ஐயோ avec Dieu. பிள்ளைகள் என்னை நேசிக்கிறார்கள் இல்லையே, Vous ne devez pas dire les enfants m'aiment பிள்ளைகள் pas. பெற்றோர் என்னை நேசிக்கிறார்கள் இல்லையே. Vous ne devez pas dire que les enfants n'aiment pas les அண்மையில் parents. ஒரு சகோதரியுடன் நான் பேசினார்கள் என்னுடைய மகள். J'ai parlé avec un frère avant. அந்த பிள்ளைக்கு அநேகமான ஐஸ்வர்யங்கள் உண்டு, Une fille a beaucoup de richesses. அநேக வசதிகள் உண்டு, Elle a beaucoup de richesses. அநேகமான தேவைகள் அந்த மகளுக்கு சந்திக்கப்படுகிறது. Il y a beaucoup de ses volontés ont மற்ற été remplies. பிள்ளைகளை பார்க்கலாம் அவர்கள் பயங்கரமான காரியங்கள், பயங்கரமாக அவர்களுக்கு வருமானங்கள் உண்டு. Elle était gâtée par beaucoup de ஆனால் choses. அந்த மகள் என்ன சொன்னால், Mais qu'est-ce qu'elle a dit la fille? எனக்கு யாரும் இல்லை, J'ai personne. எனக்கு யாரும் இல்லை, J'ai personne. எனக்கு ஃப்ரெண்ட் கிடையாது, J'ai pas d'amis. எனக்கு என்னுடைய பெற்றோர் என்னை நேசிக்கிறது இல்லை. Mes parents m'aiment pas. ஆனால் அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? Qu'est-ce qu'ils ont fait les parents? அவர்கள் தேவனை அறியாதவர்கள். Les parents qui ne connaissent pas அந்த Dieu. பெற்றோர்கள் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் டபுளாய் Mais சந்திக்கப்படுகிறார்கள். les parents ont donné toutes choses pour cette fille. தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். Les parents ont donné toutes choses. தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். Ils ont donné tout ce qu'il faut faire, tout ce அந்த qui sont பெற்றோர்கள் nécessaires. நினைத்தார்கள் இவர்களுக்கு நான் இதெல்லாமே செய்கிறேன் என்று சொல்லி, பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கிறேன் என்று சொல்லி Les parents pensent qu'ils ont tout fait pour son enfant. அவர்கள் சந்தோஷத்தோடு காணப்படுகிறார்கள். Les parents étaient heureux à propos de ça. அந்த பிள்ளை என்னத்தை எதிர்பார்க்கிறது? Mais qu'est-ce que l'enfant a attendu? நீங்க செய்கிற வசதிகளை அல்ல, Il n'a pas attendu votre அந்த aide. குடும்பம் அவளுக்கு கொடுத்த வசதியை அல்ல, L'enfant n'a pas attendu la richesse. அந்த குடும்பம் அவளுக்கு கொடுத்த தனி வீட்டை அல்ல. L'enfant n'a pas attendu sa maison. அவர்கள் மெட்சானுக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். Il est en train d'étudier pour le médecin. அப்போ அந்த பிள்ளை என்னத்தை எதிர்பார்க்கிறது? Qu'est-ce que l'enfant attend? அந்த பெற்றோர்கள் நாடாய் அவர்கள் விரும்பின இடத்துக்கெல்லாம் அனுப்பினார்கள். Les parents l'ont envoyé partout où elle voulait aller. எல்லாவற்றையும் அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறார்கள். Ils ont fait toutes choses pour cet ஆனா அந்த enfant. பிள்ளை ஒன்றை மட்டும் ஏங்குகிறது. Mais cet enfant a besoin என்ன d'une தெரியுமா? chose. C'est quoi cette chose? அன்பு வேண்டும் எனக்கு. L'amour. ஆனா பெற்றோர்கள் நினைத்தார்கள், Mais les parents pensent இந்த que பிள்ளைக்கு எல்லாவற்றையும் செய்துட்டேன், mais moi j'ai tout fait pour mon எல்லாத்தையும் enfant. மற்றவளை விட என்ன பிள்ளையை நல்லா வைத்திருக்கிறேன். Mais j'ai gardé en bonne position mon ஆனா enfant. அவளுடைய இருதயத்தை சிந்தை அந்த பெற்றோர்கள் பார்க்கவில்லை. Mais les parents n'ont pas pu voir son cœur. அந்த பிள்ளை சொல்லுகிறார், La fille dit quoi? எனக்கு யாரும் இல்லை. La fille dit que j'ai personne pour moi. கவலை, Je suis dans la tristesse. டிப்ரெஷன். Je suis dans la dépression. பாருங்கள் எது எங்களுடைய சிந்தையை சிறைப்பிடித்துக் கொள்ளுகிறது. Qu'est-ce qui a emprisonné அவள் notre pensée? சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாள். Elle a été emprisonnée எதனால தெரியுமா? பெற்றோருடைய அன்பு இல்லை என்று. parce qu'elle manquait l'amour de ses parents. ஆனா தேவனோடு இருக்கிற நீங்களும் நானும் Mais vous qui êtes avec Dieu, எதுக்குமே சிறையாக்கப்படக்கூடாது. vous ne devrez pas être emprisonné de quelque chose. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? Qu'est-ce qu'il dit Paul? எல்லாம் அனுபவிக்க எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, J'ai le droit de profiter de toutes choses, ஆனா எல்லாம் தகுதியாயிராது. mais ce n'est pas எல்லாம் correct. தகுதியாயிராது. Mais ce n'est pas correct. இந்த உலகம் Car ce monde ஏமாற்றுகிறது நம்மை. peut nous tromper. இந்த உலகம் ஒரு நாள் எல்லாரும் ஏமாற்றப்படத்தான் நீங்கள் Le போகிறீர்கள். monde peut nous tromper, அன்பில கூட, même dans l'amour, பாசத்துல கூட, même dans la உறவில joie, கூட. même dans la ஆனா famille. தேவன் நம்மை ஏமாற்றாத தேவன். Mais seulement Dieu qui ne peut தேவன் pas nous எப்பயுமே எங்களை tromper. நேசிக்கிற தெய்வம் அவர். Seulement Dieu qui nous aime. அந்தபடினால அந்த சிந்தைகளை சிறைப்பிடிக்க விடாதீர்கள். Ne எதுக்கு? laissez pas vos pensées emprisonnées. சில பேருடைய சிந்தை குடி போதைக்கு சிறையாக்கப்பட்டிருக்கிறது. Beaucoup sont emprisonnés par l'alcool. விட்டு விடுவோம் என்று நினைப்பார்கள், விட்டு விட முடியல. Ils veulent arrêter mais ils n'arrivent pas. சிகரெட்டுக்கு சிறையாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
வைக்கப்பட்டிருக்கிறது. Pour les cigarettes, des fois. ஃப்ரெண்ட்ஸோட பேசாமல் இருக்க மாட்டார்கள். Ils n'arrivent pas à rester sans parler avec தேவ les amis. பிள்ளைகள் நானும் நீங்களும் அப்படி இருக்க கூடாது. Vous, les enfants de Dieu, vous ne devrez சில pas பேர் être comme ça. சாப்பாட்டுக்கு சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். Beaucoup sont prisonniers de சில gourmandise. பேருக்கு இந்த சாப்பாடு தான் சாப்பிட வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களால் வாழ முடியாது. Beaucoup veulent des nourritures particulières. Ils sont இதுல prisonniers தான் pour இது nourriture. சாப்பிட வேண்டும், Ils veulent manger chaque chose இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட வேண்டும், dans un restaurant particulier. இந்த காரியத்தை தான் நான் செய்ய Ils வேண்டும். veulent faire particulièrement cette chose. சில பேர் பாருங்கள், சில பிசினஸ்களை தொடங்கும் பொழுது Il y en a qui commencent leur business, அது தோல்வி வந்து கொண்டு இருந்தாலும் ils peuvent échouer. அதையே செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். Ils disent qu'il faut continuer à le faire. நட்டம் வந்து கொண்டு இருந்தாலும் Même s'ils échouent, அதையே செய்ய வேண்டும் என்று ils veulent சொல்லுவார்கள். continuer à faire leur அங்கே business. சிந்தை சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. Cela veut dire que leurs pensées sont அவர்களுக்கு emprisonnées. நட்டம் வருவது தெரியவில்லை, Ils ne voient pas qu'ils அதை விட்டு ont à விலக perdre. வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. Ils ne veulent pas se libérer de ça. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, C'est comme ça dans notre vie எது aussi. நம்மை சிறைபிடித்துக் கொண்டிருக்கிறது? Beaucoup de choses qui ஆனா nous emprisonnent. தேவன் நம்மை திரும்பும்படி சொல்லுகிறார். Mais Dieu nous appelle à உங்கள் se retourner. பத்திரங்களை அல்ல, Il ne parle pas உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். déchirez votre cœur et retournez vers இப்பொழுது Dieu. இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். Vous êtes là actuellement. எது உங்களை சிறையாக்கி Qu'est-ce கொண்டிருக்கிறது? qui vous a emprisonné? எந்த சிந்தை, தேவனுடைய சிந்தை அதிகமாய் உங்களை ஆளுகை செய்கிறதா, Est-ce que c'est la pensée de Dieu qui vous domine இல்லாவிட்டால் வேற காரியங்கள் உங்களை ஆளுகை செய்கிறதா? ou c'est les autres pensées qui vous dominent? அதுல இருந்து தான் தேவன் விடுதலை பெற சொல்லுகிறார். C'est de là que Dieu nous அந்த appelle à être libérés. சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்க தேவன் இன்றைக்கு விரும்புகிறார். Dieu souhaite que vous soyez libérés de cela. ஆனா தேவனிடத்துல திரும்பும்படியாய் Mais கேட்கிறார். pour cela, vous devez se retourner vers le அதிலிருந்து Seigneur. தேவன் தான் உங்களை விடுதலையாக்க முடியும். Seulement Dieu peut vous libérer. வாசித்துக் கொள்ளுங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் On va lire dans les 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். Ézéchiel 14. ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில இந்த முதல் நாள் வந்திருக்கிறோம். இந்த On est முதல் là. நாள்ல On est arrivé ici le premier jour. தேவன் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Dieu va nous bénir. தேவன் நம் கடந்து வந்து ஒவ்வொருவரையும் தொட போகிறார். Dieu va nous toucher. ஒவ்வொருவரையும் மேலும் கரம் வைக்க போகிறார். Il va poser sa main sur nous. ஆனா அதுக்கு முன்னதாக Avant de cela, நானும் நீங்களும் தேவனிடத்தில் on திரும்பும்படியாக doit se retourner vers le Seigneur. தேவன் விரும்புகிறார். Il aimerait qu'on se retourne vers தேவன் lui. விரும்புகிறார். C'est ça que Dieu souhaite. அதிகமாய் மனுஷரை நேசித்தாலும் விக்கிரக ஆராதனை. C'est une idolâtrie si vous aimez beaucoup அந்தபடியால் le நம்முடைய peuple. வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறதோ, Toutes les choses qui ne plaisent pas à என்னென்ன Dieu, காரியத்தை தேவனுக்கு மேலாக வைக்கிறோமோ, toutes les choses que vous placez avant Dieu, என்னென்ன காரியத்துல தேவனை கீழாக கொண்டு வருகிறோமோ, dans toutes les choses où vous mettez Dieu en அவைகளை dessous, விட்டு உங்களை விலக்கி போடுங்கள். libérez-vous de toutes ces choses-là. வாசித்துக் கொள்ளுங்க யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் On va lire le 3ஆம் livre de அதிகாரம் Jonas. 8வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், அவர்கள் உரத்த சத்தமாய் தேவனை கூப்பிடணும். Ils ont crié fort vers Dieu. தேவனிடத்தில் திரும்புவதற்கு என்ன செய்ய வேண்டும்? Qu'est-ce qu'il faut faire pour se retourner vers Dieu? வாசிங்க மைக்கேல பிள்ளையோருக்கா. ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், Que les hommes et les bêtes se couvrent de sacs et crient de force à Dieu அவரவர் தம் பொல்லாத வழியையும் et qu'ils renoncent à leur தம் tous mauvaise கையிலுள்ள conduite கொடுமையை விட்டு திரும்புங்கள். et retourner de leur mauvaise conduite. யாருக்கு தெரியும், நான் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரகோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று Qui sait, கூறினார். Dieu ne se ravise pas et ne revient pas sur sa அங்கே décision. யோனா என்ன செய்கிறான்? நினிவேக்கு அழிவு வரப்போகிறது Qu'est-ce என்றதுக்காக qu'il fait, Jonas? அங்கே உரத்த சத்தமாய் தேவன் அங்கே கூப்பிடும்படியாக, Il dit d'appeler, crier vers Dieu. அங்கே உரத்த சத்தமாய் கூப்பிடும்படியாக. Il demande au peuple de crier vers Dieu. ஏனென்றால் தேவனை பாருங்கள், சில வேளைகள் எங்களுக்கு விடுதலை எப்பொழுது வரும் என்று சொன்னால், Quand est-ce qu'on aura la liberté? சில வேளைகளில் பல வேளைகளிலே Dans plusieurs fois. நாங்கள் சத்தமாய் ஜெபிப்பதில்லை. On prie pas fort. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Je veux avoir நீங்கள் une chose. வாய்களை திறந்து சத்தமாய் ஜெபிக்க பழகிக் கொள்ள Quand வேண்டும். vous priez fort, உரத்த சத்தத்தோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். cherchez Dieu avec une voix haute. உரத்த சத்தத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். Quand vous louez Dieu avec une voix haute, சில பேருடைய ஜெபங்கள் எப்பயும் அமைதியாக வாயை மூடிட்டு ஜெபம் il பண்ணுவார்கள். y en a qui prient très calmement. நீங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது Mais quand vous osez votre அங்கே voix, உங்கள் சிந்தையில் விடுதலை வரும், vous aurez une liberté dans vos எண்ணங்கள்ல pensées. விடுதலை வரும், Vous aurez une liberté dans vos pensées. ஆவியில விடுதலை வரும், Une liberté dans l'esprit. ஆத்மாவில விடுதலை வரும், Dans l'âme, vous aurez une உங்கள் சிந்தை liberté. சித்த உணர்ச்சியில் விடுதலை வரும். Vous aurez une liberté totale. அதனால் சத்தத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிக்க C'est pour ça, பழகுங்கள். osez la voix et louez le Seigneur. சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்கள் தேவனை. Criez fort.
சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். Criez fort pour prier. சத்தத்தை உயர்த்தி கொண்டு தேவனிடத்துல திரும்புங்கள். Retournez vers Seigneur avec une voix தேவன் forte. தன்னிடத்தில் இன்றைய நாள்ல திரும்பும்படியாய் கேட்கிறார் Dieu உங்களை. nous appelle à se retourner vers lui. அதே யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். Jonas 2, 8வது வசனத்தை வாசியுங்கள். verset 8. என்ன மெய்யான மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பாருங்கள், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். Ils négligent la grâce qu'ils arrivent. இன்றைக்கு பொய்யான மாயை பற்றி கொள்வதனால தான் Celui qui sont à fond pour les சிறை பிடிக்கப்படுகிறோம். des choses du monde, ils ont été குடிக்கிறது என்ன emprisonnés. மெய்யான மாயா? Cela veut dire quoi? மது அருந்துவது மெய்யான மாயா? Boire de l'alcool, est-ce que c'est une vérité? மற்ற தேவனை பார்க்கல மற்றவர்களை நேசிப்பது மெய்யான மாயா? Aimer quelqu'un d'autre plus que Dieu est une bonne chose. ஜெபிக்காம இருப்பது மெய்யான மாயா? Ne pas prier est une bonne chose. அங்கே வேதனை பிரச்சனை என்று சொல்லும் பொழுது தேவனை தேடாமல் இருப்பது மெய்யான மாயா? Si vous ne cherchez pas Dieu est une bonne chose. நாங்கள் பொய்யான மாயைகளை பற்றி கொள்ளும் பொழுது Quand on s'attache à tout cela, தேவனுடைய கிருபையை நாங்கள் போக்கடிக்கிறோம். on néglige la grâce du Seigneur. ஆனால் அந்த மாயையிலிருந்து விடுதலை ஆகும் பொழுது Mais pour être libéré de cela, நாங்கள் சிறையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். on sort de la prison. அந்த மாயை நம்மை சிறைப்பிடிக்காது. Cette chose nous emprisonne. மாயை நம்மை சிறைப்பிடிக்காவிட்டால் Si cette chose ne nous emprisonne pas, அங்கே தேவனை நோக்கி கூப்பிடுவோம். on appellera vers Seigneur. அதனால தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, C'est pour ça la parole nous dit, சிறையாக்கப்பட்டவர்கள் ceux qui ont été prisonniers, தேவனை தேடும்படியாக, cherchez Dieu. தேவனை தேடும்படியாக. Cherchez Dieu. நாங்கள் வாசித்துக் கொள்வோம் சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் On va lire dans le livre des Zacharie. 9வது அதிகாரம் 12வது வசனத்தை. நம்பிக்கையுடைய சிறைகளே ஆ. அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, Les prisonniers pleins d'espérance, தேவனை நம்புகிறவர்களே, ceux qui ont l'espérance en Seigneur, தேவனை விசுவாசிக்கிறவர்களே, ceux qui croient en Seigneur, தேவனை தேடுகிற பிள்ளைகளே, ceux qui cherchent Seigneur, நீங்க நம்பிக்கை உள்ளவர்கள். vous êtes remplis d'espérance. ஆனாலும் இன்றைய நாள்ல Mais en ce jour, எதற்கு நீங்க சிறையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? regardez-vous pour quelle chose எந்த vous êtes காரியம் emprisonnés. உங்களை சிறைப்பிடித்து Qu'est-ce வைத்திருக்கிறது? qui vous emprisonne? எந்த காரியத்துக்கு சிறைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? Qu'est-ce que vous voulez confesser à Dieu? ஒருவர் சொன்னார் எனக்கு, Il y a une personne qui nous a இங்க dit, இருக்கிறத விட ஜெயில இருக்கிறது சுகமண்டு. c'est mieux d'être en prison que d'être ici. நான் ஏனென்று கேட்டேன். J'ai demandé pourquoi, அங்க போனால் mais si je suis là-bas, பேசிட் போட்டு வேலை செய்யலாமா? je peux être dans le clim. இங்க வேலை இல்லையா? Ici, il n'a pas de இங்க travail. வேலை தாண்ட வேலை தர மாட்டாங்க. Ici, quand on demande le travail, il ne donne pas. அங்க ரூம் தருவாங்க, Là-bas, il nous donne une அங்க chambre, சாப்பாடு தருவார்கள், de la nourriture. அங்க விளையாட்டு இருக்கிறது, Il y a des jeux là-bas. அங்க எல்லாம் இருக்கிறது, Il y a toutes choses là-bas. ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறது. On peut avoir des amis aussi là-bas. அதனால C'est pour ça, நான் ஜெயில இருக்கிறது நல்லது. je préfère être en prison. இன்றைக்கு தேவ பிள்ளைங்க நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. Nous, les enfants de Dieu, on ne doit pas நாங்க dire ça. சாப்பிடுகிறோம், On mange bien, நாங்க வேலை செய்கிறோம், on travaille, நாங்களுக்கு வருமானம் வருகிறது, on a une revenu, நல்ல ஆடை அணிக்கிறோம். on s'habille bien. ஆனா சிறையில் இருக்க கூடாது. Il ne faut pas qu'on soit dans la prison. சிறையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். Il faut qu'on sorte de cela. தேவனை ஆராதிக்கிறோம், On loue le Seigneur, வேதத்தை படிக்கிறோம், on lit la parole, ஆனா சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். mais on n'est pas sorti du prison. நம்பிக்கையுடைய சிறைகளே, Les prisonniers remplis d'espérance. நானும் நீங்களும் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். Vous et moi, on est. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். Dieu vous promet de donner le double. உங்களோட குடும்பங்களை நன்மையை தரப்போகிறார். Il va vous donner des bienfaits உங்களோட வேலையில நன்மையை தரப்போகிறார். dans la famille et dans le travail. உங்களோட எல்லா காரியத்திலும் தேவன் நன்மையை தருவார். Il veut vous donner des bonnes choses dans tout ce que vous ஆனா entreprenez. உங்களோட சிறையிலிருந்து விடுதலை வெளியே Et வாங்க. pour cela, il vous appelle à sortir எந்த du prison. காரியம் உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது? Toute chose qui vous emprisonne, எந்த காரியம் உங்களை சிறையாக்கி qu'est-ce கொண்டிருக்கிறது? qui vous emprisonne? அதிலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படும் பொழுது Sortez de toutes ces தேவன் choses-là. உங்களை நடத்துவார். Dieu peut vous guider. நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் Si vous voulez être libre, தேவனிடத்துல திரும்ப வேண்டும். retournez vers le Seigneur. தேவனிடத்துல திரும்புவோம் நாங்கள். Si vous retournez vers le உரத்த Seigneur, சத்தமாய் தேவனை கூப்பிடுவோம். si vous appelez Seigneur, ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்துல திரும்புகிறோம். si vous criez fort இந்த vers le Seigneur, வருடத்துல இரட்டிப்பான நன்மையை தாங்க ஆண்டவரே. demandez du நீங்க bienfait à சொன்னீங்க Seigneur. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லி Vous avez ஆண்டவரே. dit que je vous rendrai le double. நிச்சயமா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் Ici présent, தேவன் இரட்டிப்பான நன்மைகளை தருவார். Dieu vous donnera le ஆனா double du அதுக்கு fait. முன்னதாக Avant cela, நியமங்கள் யாவையும் கைக்கொள்ள வேண்டும். gardez ces commandements. அவர் சொன்னார், நீங்க இப்போ திரும்புங்கள். Retournez vers moi.
சிறைகளை நீங்க திரும்புங்க. Dieu nous appelle à retourner vers lui. தேவனிடத்துல திரும்புங்க. Retournez vers lui. என்ன காரியத்துல திரும்ப வேண்டுமோ Dans toutes les choses que vous devez இன்றைக்கு ஒரு retourner. முடிவெடுங்கள். Prenez cette décision. நான் ஒரு விடுதலையான மகளாய் Je veux être libre. விடுதலையான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ Je veux போகிறேன். vivre une vie de தேவன் vainqueur. எனக்கு இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். Car je sais que Dieu pourra me donner le வாக்குத்தத்தம் double du பண்ணி bienfait. இருக்கிறார். Ça, il nous a promis ça. நாங்கள் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க தகுதியானவளாய் காணப்பட வேண்டும். Afin d'avoir cette promesse, தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண on போகிறோம். va se retourner vers Seigneur et ஆண்டவரே என்னை prier. திரும்புகிறோம் உம்மிடத்துல. J'aimerais retourner நாங்கள் vers vous. ஒருமனப்பட்டவர்களாய் Oh. இந்த வாக்குத்தத்த சுவிசேஷ சபையாய் ஒருமனப்பட்டு உம்மிடத்திலே திரும்புகிறோம் En une ஆண்டவரே. seule église, on se retourne vers vous, Seigneur. எங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தாருங்கள். Donnez-nous le double du bienfait. நிச்சயம் தருவார். Il pourra nous donner. ஆனா எப்ப தருவார்? Il donnera quand திரும்பும் பொழுது on வேலையில் se retourne அற்புதங்களை vers lui. செய்வார். Il est capable de nous faire du retour. வீட்டிலே அற்புதங்களை செய்வார். Il est capable de nous faire du எல்லா miracle. காரியத்தின் தடைகளை உடைத்து போடுவார். Il est capable de briser toutes choses எதிர்பார்த்திருக்கும் d'empêchement. முடிவை உங்களுக்கு கொடுப்பார். Il pourra donner toutes les bienfaits. அவர்கள் நன்மையான முடிவுகளை கண்டடைவீர்கள். Il nous donne une bonne fin. இந்த தேசத்திலே இந்த வருடத்திலே அநேக காரியங்கள் நடக்க Il இருந்தாலும் se passe beaucoup de choses dans ces pays. உலகத்திலே அநேக பொல்லாத காரியங்கள் நடக்க இருந்தாலும் Même s'il se passe beaucoup de choses mal dans ce monde. அநேக அழிவான காரியங்கள் நடக்கத்தான் போகிறது. Même si c'est des choses mal. ஆனாலும் Malgré ça, தேவ பிள்ளைகளை les enfants de Dieu, தேவன் இரட்டிப்பான நன்மையினால் சுதந்திரிக்க செய்வார். Dieu est capable de protéger Amen. les சொல்லுவோமா? enfants de son enfant. ஆமென் சொல்லுவோமா? Dites Alléluia. இருள் பூமியையும் Le monde ténèbre, காரிருள் ஜனங்களை மூடும். le ténèbre remplira ஆனால் le peuple. கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். Mais le Dieu sera pour vous. இந்த தேசத்துல அநேக சூழ்நிலை மாறத்தான் போகுது. Il y a beaucoup de choses qui peuvent changer dans ce pays. அநேகர் தேசத்தை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். Beaucoup de gens quittent le pays. ஏன் தெரியுமா? Pourquoi? சகல காரியங்கள் தேவனுடைய திட்டப்படி நடக்கிறது. Cela se passe selon le plan du தேவனுடைய Seigneur. வருகை அதி சீக்கிரமா இருக்கிறபடினால Son arrivée est proche. நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து தான் தீரும். C'est pour ça toutes choses ஆனா passent. நம்முடைய ஜெபத்தினாலே அது குறைக்கப்படும். Mais à cause de nos prières, ça peut ஆனாலும் être baissé. என் மேலும் உங்கள் மேலும் கர்த்தர் உதிப்பார். Dieu sera sur nous. தேவன் நமக்கு நன்மையானவைகளை தருவார். Dieu pourra donner du bienfait sur இரட்டிப்பான nous. நன்மையை தருவார். Il le donnera en ஆமென் double. சொல்ற கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். Applaudissez vos mains. இரட்டிப்பான நன்மைகளை தருவார். Il est capable de rendre le ஆனால் double தேவனிடத்துல திரும்ப வேண்டிய பிரகாரம் திரும்புங்கள். afin de retourner vers lui. தேவனிடத்துல திரும்ப வேண்டிய முறையில திரும்புங்கள். Retourner vers lui உங்கள் correctement சிறையிருப்பு நீங்க வேண்டுமென்றால் afin de sortir du prison. அதிக காலமான ஜெபத்துக்கு பதில் வர இல்லையா? Même si vous n'avez pas de réponse à vos போராடி prières, கொண்டிருக்கிறீர்களா? si vous êtes en souffrance, பிரியமான இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு நல்ல செய்தி c'est சொல்லுகிறேன். un bon jour, je vous dis une bonne nouvelle. நன்மையை தருவார். Dieu vous donnera du bienfait. சும்மா இல்ல, இரட்டிப்பான நன்மை, Il donnera le double, இரட்டிப்பான சுதந்திரம் double du bien. தருவார். Il vous donnera. ஆனா இன்றைக்கே திரும்புங்கள் Mais தேவன். retournez vers lui. இன்றைக்கே விடுதலையாக்கப்படுங்கள் தேவனிடம். தேவனுடைய ஆவியை Retournez பெற்று. vers lui pour être libre. தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். Dieu va nous bénir. நிச்சயமாய் நம்மை வழி Il நடத்துவார். va nous guider. நிச்சயமாய் தேவன் நமக்கு கேட்கிற காரியங்களை கொடுப்பார். Il va nous donner tout ce dont on எல்லாவற்றுக்கும் a மேல் ஒரு besoin. சமாதானம் சந்தோஷத்தால் நிரப்புவார். Il nous remplira de la paix et வசனத்துக்கு de la நாங்கள் joie கீழ்ப்படியும் பொழுது quand on obéit à sa parole. எல்லா வாக்குத்தத்த வசனங்களும் Toutes les promesses qu'il nous a நாங்கள் dites, அவரிடத்தை திரும்பும் பொழுது அது எங்களுக்கு வந்து பலிக்கும். ça se passera, ça s'accomplira நாங்கள் quand on se அவரிடத்திலே retourne vers எங்களுடைய lui. முகத்தை திருப்ப வேண்டும். Quand on se retourne notre face vers lui. அவரிடத்துக்கு அவருக்கு முன்னாதாய் முகத்தை திருப்ப Il வேண்டும். faut se retourner vers sa அவருக்கு face, பின்னதாய் அல்ல. pas derrière lui. அங்கே வேதம் அவர்கள் முதுகை காட்டினார்களா? Il y en a qui montraient leur நம்முடைய dos. முகத்தை தேவனிடத்தில் காட்ட Mais வேண்டும். nous, on doit montrer notre face ஜெபம் vers le பண்ணுவோமா Seigneur. எழுந்து நின்று On va prier. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். Dieu aide-nous. நீங்க உதவி செய்யும் என்று கேட்கறதுக்கு முன்னதாக Priez pour Dieu aide-nous. தேவனிடத்துல திரும்புங்க திரும்புங்க திரும்புங்க. Retournez vers le Seigneur. திரும்புங்க. என்னத்துல நான் திரும்ப வேண்டும் ஆண்டவரே? Retournez vers le உங்க Seigneur. உபவாச ஜெபம் இருக்கு, உபவாச ஜெபம் இல்லையா? Je jeûne உன்னை beaucoup. நல்லா ஜெபிச்சேன்னு இப்ப ஜெபிக்க முடியலையா? J'ai prié bien avant, உன்னை mais என்னோட maintenant j'arrive பேசுவீங்க pas. இப்ப பேச Bien முடியலையா? avant, j'arrivais உன்னை à parler, சத்தம் mais கேட்டு j'arrive நான் pas கேட்க maintenant. முடியலையா? Maintenant, j'arrive pas à entendre உன்னை ta voix. சொப்பன தரிசனம் பார்த்தேன் பார்க்க முடியலையா? J'arrive pas à voir ta présence. திரும்புங்க திரும்புங்க. J'aimerais retourner vers vous. திரும்பும் பொழுது Quand vous retournez vers le உங்கள் Seigneur, சிறையிருப்பை தேவன் மாற்றி போடுகிற il est தேவன். capable de changer toutes அது choses. எந்த சிறையாக இருந்தாலும் Même si c'est en prison dure, அவரால் என்று ரட்சிப்பு இல்லை, il peut nous sauver. அவரால் என்று விடுதலையும் இல்லை. Il peut nous libérer. தேவன் விடுதலையாக்க வல்லமுள்ள தேவன். Seulement Dieu peut nous libérer. எத்தனை நாளைக்கு நீங்க தனியா கத்தப்பட போறீர்கள்? Combien de jours vous allez எத்தனை souffrir tout நாளைக்கு seul? நீங்க தனியா யோசிச்சு யோசிச்சு வேதனைப்பட போறீங்க? Combien de jours vous allez ஒரு être சின்ன seul? காரியம் இந்த வருடத்துல கேட்கிறார் தேவன். Il demande une என்னிடத்துல simple chose. திரும்புங்கள். Retourne vers lui. என்னிடத்துல திரும்புங்கள். Dieu veut que vous retourniez vers lui. ஹalleluya தகப்பனே, நன்றி Alléluia. ஆண்டவரே. அப்படியே ஜெபம் பண்ணுவோம்.